ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஏரியா பற்றி தான். ரீசெண்ட் டைம்ஸில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு, ஃப்ளைட் ஃபியூயல் உயர்வு, டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன ஏரியா தான், அதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது ஒரு கடற்பகுதி, ஒரு நேரோ பேசேஜ் கடற்பகுதி தான். ஸோ இங்கேருந்து தான் ஒரு 3 முக்கியமான அரபு நாடுகள், அதாவது யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியாவோட மெயின் பேசேஜ்வே இங்கேருந்து ஏஷியா நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதிலும் குறிப்பாக யுஏஇ, கத்தார் அவங்களுடைய எல்லா எக்ஸ்போர்ட்டுமே, ஆயில், கேஸ் எல்லா எக்ஸ்போர்ட்டுமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் அனுப்புகிறாங்க. பிப்ரவரி 28 அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எந்த நாட்டோட கப்பல்கள் போகணும் அப்படின்றத ஈரான் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத சின்னதாக பார்ப்போம். என்னன்னா, பிப்ரவரி 28 அப்போ யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆப்ரேஷன் ஃபியூரி அப்படின்ற ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வார் ஈரானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்களுடைய மிலிட்ரி ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சுப்ரீம் லீடரான அலி காமெனி அவரை கொலை பண்ணுறாங்க. இதுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த யூஎஸ் பேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ் பேசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத் இந்த இடத்துலலாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டார்கெட் பண்றாங்க. இந்த அட்டாக் மூலமா அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, எந்தெந்த அரபு நாடுகள்ல இந்த யூஎஸ் பேசஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான். இதெல்லாம் பத்தாதுன்னு ஈரான் சப்போர்ட் பண்ற லெபனன், அவங்களுடைய கிளர்ச்சியாளர்கள் யாருன்னா ஹெசபுல்லா, ஸோ அவங்களும் சேர்ந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க இஸ்ரேல் மேல. அப்போ இஸ்ரேல் இதுக்கு பதிலடியா திருப்பி ஈரான் அட்டாக் பண்ண இப்படியே நிறைய நாட்கள் வார் போகுது. கிட்டத்தட்ட 1 மாசம் நீடிச்சுது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த கப்பல்களும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போல. சொல்ல போனா உலகத்துல இருந்து எல்லா ஃபிளைட்ஸுமே, இந்த துபாய், கத்தாருக்கு இந்த ரூட்ல இருந்த எல்லா ஃபிளைட்ஸுமே பாதிப்படைஞ்சது. மெயினா இதுல பாதிப்படைஞ்சது யுஏஇ, பஹ்ரைன், குவைத், கத்தார் தான். சவுதி அரேபியாவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சவுதி அரேபியாவும் ஈரானும் பெரிய எதிரிகள். எதை வச்சு அப்படின்னா, இஸ்லாம் மக்களிடையே 2 பிரிவினை இருக்கு. ஒன்னு ஷியா முஸ்லிம், இன்னொன்னு சன்னி முஸ்லிம். ஷியா முஸ்லிம்ன்றவங்க ஈரான், ஈராக், லெபனன்ல இருக்கிறவங்க. சன்னி முஸ்லிம்ன்றவங்க யுஏஇ, அப்புறம் கத்தார், சவுதி அரேபியால இருக்கிறவங்க. பஹ்ரைன்ல இருக்கிற மெஜாரிட்டி மக்கள் ஷியா முஸ்லிம். அதே தான் அந்த நாட்டை ஆள்றவங்களோ சன்னி முஸ்லிம்ஸ். இந்தியா, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா ஷியா முஸ்லிம் பிரிவினர் தான். ஸோ இப்போ அந்த பிரிவினையை வச்சு ஆல்ரெடி அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது. இப்போ சவுதி அரேபியா அவங்களுடைய இன்னொரு ரூட்டு, அதாவது ஈஸ்ட் சைட்ல இருக்கிற தமாம்ல இருந்து வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஜடா வரைக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆயில் பைப்லைன் மாதிரி போட்டிருந்தாங்க. இது இப்ப கட்டினது கிடையாது, 1975 கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணனால அவங்களுடைய இன்னொரு ரூட்டு, அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே அந்த ரெட் சீயும் இருக்கும். ஸோ அது வழியா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை மற்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. யுஏஇயும் அவங்களுடைய பாதிப்பை ஓரளவுக்கு கம்மி பண்ணாங்க. எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் முன்னக்கூட்டியே வரும்னு தெரிஞ்சு ஃபிஜேரா அப்படின்னு ஒரு போர்ட் நகரம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இடத்துல இருந்து ஃபிஜேராக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆயில் பைப்லைன் மாதிரி போட்டாங்க. போட்டு இங்க இருந்து ஃபிஜேராக்கு ஆயில் அனுப்பி அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது மூலமா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனா ஈரான் என்ன பண்றாங்க, இந்த ஃபிஜேராவை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடவே சப்போர்ட்டிவா இருந்த ஒமானையும் அட்டாக் பண்றாங்க. ஒமான்ல எந்த யூஎஸ் பேசஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா ஒமானையும் அட்டாக் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, எந்த விதத்திலையும் மற்ற நாடுகளுக்கு இந்த சப்ளை போயிடக்கூடாது அப்படின்றது தான், ஆயில் இந்த சப்ளைலாம். ஸோ அவங்களுடைய ஈரானோட மெயின் எய்மே என்னதான் இருந்துச்சுன்னா, சப்ளை எல்லா விதத்திலையும் கட் பண்ணி உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சா மட்டும்தான் அமெரிக்காவை இங்கிருந்து வெளியேற்ற முடியும்னு நினைச்சாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா 30% சப்ளை சைனாக்கு தான் போகுது. சைனாவும் ஈரானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த நாட்டோட கப்பல்கள் மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஸோ சைனாக்கு எந்த விதத்திலையும் இதுல பாதிப்பு ஏற்படலை. ஆனா இதுல பாதிப்படைஞ்சதோ இந்தியா, மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுமே பாதிப்படைஞ்சது. ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், தாய்லாந்து, வியட்நாம் இது எல்லாத்துலேயும் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. என்ன இருந்தாலுமே சப்ளை கம்மியாகும் போது ஃபியூயல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நடுவில் கூட நியூஸ் வந்துச்சு, இனிமே சிலிண்டர் இல்லாமலே போயிருமோ அப்படின்றதுக்கு. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்மகிட்ட சஃபிஷியன்ட் ஸ்டாக் இருக்கு, பயப்பட எதுவும் தேவையில்லைன்னு. ஈரான் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிஸ் மட்டும் அலோவ் பண்ணாங்க, மெயினாக சைனா, பாகிஸ்தான். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்த வச்சு மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க.
யூஎஸ்க்கு பார்த்தோம்னா இதுல பெரிய நஷ்டம்ன்றது அவங்களுக்கு கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மிடில் ஈஸ்ட் தான் அதிக ஆயில் வளம் இருக்கு அப்படின்னு. ஆனா அது உண்மையே கிடையாது. உலகத்திலே அதிகமான இந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது யூஎஸ் தான். இன்னொன்னு, இந்த யூஎஸ் சுத்தி பாத்தீங்கன்னா எந்த எனிமி கண்ட்ரிஸுமே கிடையாது. அவங்கள சுத்தி கடற்பகுதி தான் இருக்கு. அதனால அந்த எனிமி கண்ட்ரிஸ்லாம் எதுவும் ஈஸியாலாம் அட்டாக் பண்ண முடியாது. யூஎஸ்ஐ அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கடற்பகுதி கப்பல் வழியா வந்து அப்படிதான் அட்டாக் பண்ண முடியும். அப்படி வரும்போதே யூஎஸ்ஓ சுதாரிச்சிருவாங்க. அதே நம்ம இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடோ சைனா இருக்கு, இன்னொரு சைடோ பாகிஸ்தான் இருக்கு. யூஎஸ்க்கு இதுல எந்த விதத்திலையும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியா ஈரானோட சமரசம் பேசி ஈரான் கிட்ட இருந்து டைரக்டா ஆயில் சப்ளை வாங்கினாங்க. இப்போ அமெரிக்கால எப்படி ஆயில் சப்ளை கிடைச்சதுன்னா, அமெரிக்கால வெனசுலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க உற்பத்தி பண்றத அமெரிக்கால இருக்கிற மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இப்போ இதுல பாதிப்படைஞ்சது ஏசியா நாடுகள் தான். அப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கா, யூரோப், ஏசியா நாடுகளை கூப்பிட்டு நம்ம வேணா ஈரானுக்கு எதிராக போர் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மிச்ச நாடுகளோ இது எங்களுடைய போரே கிடையாது, நாங்க இதுக்கு வரலன்னு எல்லா நாடுகளும் பின்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 நாடுகளுக்கு இடையே யூஎஸ் ஈரானுக்கு நடுவுல பாகிஸ்தான் மீடியேஷன் டாக்ஸ் பண்ணாங்க. அதுல ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர், அதாவது டெம்பரரியா எந்த வாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது ஏப்ரல் 11 இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா எந்த நாட்டோட கப்பல்கள் போகணும் அப்படின்றத எப்படி ஈரான் முடிவு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த கடற்பகுதிக்கு கீழ் போர்ஷன்ல ஒரு பிளாக்கேட் மாதிரி உருவாக்குறாங்க அமெரிக்கன்ஸ். ஈரானை தாண்டி வரக்கூடிய கப்பல்கள் இந்த யூஎஸ் மிலிட்ரி கப்பலை தாண்டி தான் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க. இதை யூஎஸ் நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஏப்ரல் 17 ஈரானோட அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த சீஸ்ஃபயர் இருக்கிற வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லா நாடுக்கும் ஓப்பன் ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரே நாள்ல ஏப்ரல் 18 அன்னைக்கு மறுபடியும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி யூஎஸ் நேவல் பிளாக்கெட் இன்னுமே இருக்கு, அதனால நாங்களும் க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல கரெக்டா ஒரு இந்தியன் ஷிப்புக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தது. எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போறதுக்கு. ஸோ அவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஈரானியர்கள் அட்டாக் பண்றாங்க. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் ஈரான் அம்பாசிடரை கடும் கோபத்துல கூப்பிடுறாங்க. நீங்க அப்ரூவல் கொடுத்தனால தானே நாங்க வந்தோம், அப்புறம் எதுக்கு அட்டாக் பண்றீங்கன்னு. இப்போதைக்கு அவங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா டேமேஜஸும் நிறைய இருக்கு. இப்ப அந்த கப்பலை காப்பாத்துறதுக்கு இந்தியால இருந்து நேவல் கப்பல் போயிருக்கு. மறுபடியும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஈரான் பண்ண இன்னொரு வேலை என்னன்னா, நிறைய மைன்ஸா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல போட்டிருக்காங்க. மைன்ஸ் அப்படின்றது கன்னி வெடி மாதிரி இருக்கும். கப்பல் அந்த மைன்ஸ்ல பட்டுச்சுன்னா வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு மைன்ஸை மிதக்க விட்டுருக்காங்க. இப்போ இந்த மைன்ஸ் எங்க மிதக்க விட்டுருக்காங்கன்னா, அந்த அவங்களுடைய நாட்டு எல்லையை ஒட்டி போடாம நடுவுல இருக்கிற கடற்பகுதி, எந்த நாட்டுக்குமே சொந்தம் இல்லாத அந்த கடற்பகுதியில போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பொறுத்தவரை ஒரு இடம் ஈரானுக்கு சொந்தமானது, இன்னொரு இடம் ஒமானுக்கு சொந்தமானது, மூணாவது அந்த காமன் இன்டர்நேஷனல் வாட்டர், எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாதது. இங்கதான் அந்த மைன்ஸை மிதக்க விட்டுருக்காங்க. அப்போ அந்த கப்பல்கள் எல்லாம் வர கப்பல்கள் அந்த ஈரான் நாட்டை ஒட்டி போற மாதிரி சிச்சுவேஷனை உண்டாக்கி இருக்காங்க. ஸோ இதுக்கு ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு மைன்ஸ் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. யூஎஸும் நாங்க அந்த மைன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரோம்னு சொல்றாங்க. இப்போ இந்த யூஎஸும் ஈரான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல தான் தெரிய வரப்போகுது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு. சப்போஸ் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகாமலே போயிடுச்சு அப்படின்னா பெரிய பாதிப்படைகிறதோ ஏசியா நாடுகள் மட்டும்தான். ஈரோப்புக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க நம்பி இருக்கிறது ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அரபு நாடுகள். ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ வார் போறனால ரஷ்யாட்ட இருந்து இப்போ அந்த அளவுக்கு எரிபொருள் வாங்குறது இல்லை. அவங்க நம்பி இருக்கிறதோ கல்ஃப் நாடுகள் மட்டும்தான், அதுலேயும் பர்டிகுலரா சவுதி அரேபியாட்ட இருந்து. அப்போ அந்த சவுதி அரேபியா எப்படி அனுப்புறாங்கன்னா, இவங்களுக்கு ரெட்சி வழியா இவங்களுக்கு அனுப்புறாங்க. அதனால ஈரோப்புக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. பாதிப்படைகிறது மெயினா இந்தியா, ஏசியா நாடுகள். இந்த சிச்சுவேஷன்லாம் மாறணும். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்குது, அன்றாடம் பண்ற டிராவல் எக்ஸ்பென்சஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த போர்ல இருக்கிற நிறைய நாடுகளுக்கு இதுல சம்மந்தமே கிடையாது. யூஎஸ் ஒரு இடத்துல இருக்காங்க, சேஃபா தான் இருக்காங்க. ஆனா இந்தியா மாதிரி நாடுகள் தான் கடைசியில பாதிப்படைகிறது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இஸ்ரேல், யூஎஸ் அவங்களுடைய தாக்குதலை பின்வாங்குவாங்க அப்படின்றதையும் நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.